அப்ப இவனுடைய ஆரம்பத்தை நான் பார்த்தேன். இவனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சவால்ல தான் அவனுடைய ஆரம்பமே ஆரம்பிச்சிச்சு. அவன் அங்க போய் அந்த கிரவுண்ட்ல நிக்கிறான், கூட்டமா நிக்குது, என்னன்னு பாக்குறான். அங்க ஒரு ராட்சதன் வந்து சவால் விடுறான், என்னோட யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கிறவனுக்கு நாங்களும் எங்கள் தேசமும் அடிமை என்று சொல்லி அங்க சவால் விடுறான். யாருமே அவன்கிட்ட ஃபைட் பண்ண போல, பெரிய சவால். தாவீது கேட்கிறான், இவனை கொண்டா என்ன கிடைக்கும்? 17 வயசு பையன் கேட்கிறான், what will be the reward if somebody go and destroy this man? இந்த துஷ்டனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. லைஃப் ஓட்டத்தின் ஆரம்பமே சவால்ல தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் பல சவால்களை நம்ம சந்திச்சு தான் போகணும். இந்த ரன்னிங், the point, opening point of his running is started with challenges. அவனுடைய ஓட்டத்தின் ஆரம்பமே சவால்ல தான் ஆரம்பிச்சிச்சு. ஸ்தோத்திரம். அவனை கொன்னுட்டான். கொன்ன பிறகு தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவன் ஓடிட்டே இருந்தான். அவனை கொல்றதுக்கு சவுல் ஈட்டியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். அங்கேயும் சவாலா தான் இருந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா சவால் நடுவே தன் ஓட்டத்தை ஆரம்பித்தவன் சாதனையாளனாய் நல்ல முதிர் வயதிலே ஐஸ்வர்யத்திலே மகிமையோடு கூட மரித்தான். எத்தனையோ போராட்டங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அவன் சொல்லுகிறான், எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாத்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God deliver me out of all troubles, all affliction. என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த எல்லா அக்கினி பள்ளத்தாக்குகளுக்கும் ஆண்டவர் என்னை விலக்கி பாதுகாத்தார். ஜெயமாய் முடிக்கிறான். 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்தில் என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாத்த தேவன் இன்னைக்கு அவர் உன் கூட இருக்கிறாரு. அவன் போராட்ட நம்பிக்கையற்று போல, பாதி வயதில் அவன் சாகல. அவன் நினைச்சது போல, உலகம் நினைச்சது போல அவன் அழிஞ்சு போல. எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவர் அவனோடு இருந்து ஒரு மகிமையான முடிவை அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஐஸ்வர்யத்தின் முடிவை கொடுத்தார். ஒரு மகிமையான மரணத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த தேவன் நம்முடைய தேவன். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவி அரசாளுகிற தேவன்.